ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 121வது அதிகாரம். மாறி மாறி வாசித்து என்னுடைய கிருபையை அதிகமாக பலப்படுவோம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் தியானிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய தேவைகள் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அநேகமாக இருந்தாலும் நாம் மனிதர்களை பார்ப்பதை விட, நமது சுய பலத்தை நாம் நம்புவதை விட, நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அது பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் முழுவதிலும் நாம் அநேகரை நம்பி இருந்திருக்கலாம். ஆனாலும் இனிவரும் நாட்களிலே நமது கண்களை நாம் பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவரிடத்திலிருந்து நமக்கு ஏற்ற ஒத்தாசையை தந்து நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார்கள். பரத்திலிருந்து ஒத்தாசை வந்து செங்கடல் இரண்டாக பிளந்தது, எரிகோ தரைமட்டமானது. எலியா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார், அவருக்கு ஒத்தாசை கடந்து வந்தது. நாமும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒத்தாசையை தந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்முடைய ஆத்துமாவிற்கு சத்துருவானவர் அநேக கண்ணிகளை வைத்திருந்தாலும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் நமது ஆத்துமாவை காத்து மட்டும் வழிநடத்தி வருகிறார். தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே காத்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய இரு கரத்தை வானத்திலே நாம் உயர்த்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. காலை வேளையிலே கரங்களை உயர்த்துவோம். தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துவது நம்மை சரண்டர் ஆகிறது. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உங்களுடைய ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனத்திலே கேட்போம். என்னுடைய குறைகள் குற்றங்களாம் மன்னிங்க, என்னை நிரப்புங்க ராஜா. என் ஆத்துமா உம்முடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தேவையெல்லாம் சந்திங்க. சோதரம் 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 சோதரிவோம் சோதரிவோம் சோதரம் 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 சத்தமாய். ஹல்லேலூயா. 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 சோதரம் 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 சோதரம். நம்முடைய ஆத்துமாவை போக்கி வரத்தில் பாதுகாத்து இது 6வது மாதத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா.
இருதயத்தின் மோசமான நினைவுகளை அப்பா இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி
உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் மாற்றி சதையான இருதயத்தை எங்களுக்கு நீர் வைப்பீராக ஆண்டவரே. அப்பா வருகிற இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உடைய கிருபைகளாய் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய ரத்தத்துல மறைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் உடைய மகிமையை உதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வளத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே மாற்றுதல் கர்த்தரை நம்புகிறோம். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறோம். ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வாசிக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றி பேச்சு அரவணைப்பீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே எங்கள் இயலாமையில் செயல்படுவீராக. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆராதனை நடத்துற ஆண்டவரே அப்பா உடைய ராசனுடைய ரத்தத்துல மறைத்து செபிக்கும் ஆண்டவரே. மாம்சம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தரை சித்த நிறைவேறும்படிக்கு ஆண்டவருடைய நாம மகிமையாக இருப்படிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைய சிலுவையின் அடியிலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீரே. நாங்கள் வைத்து விட்டோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. நீர் பாதரை கர்த்தரைகளை நடத்தி செல்வீராக ஆண்டவரே. உடைய மகிமையாலைகளை நிரப்புவீராக. ஆராதனை முழுவதும் மகிமை விலகும்படி ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி நீர் சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா நோய்கள் உள்ளவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா அப்படி தழும்புகளால் எங்கள் ஒவ்வொருவரை சுகமாக்குகிறார்கள் ஆண்டவரே. பாவத்தினால் வந்த நோய்களை கர்த்தர் இந்த நேரத்திலே சுகமாக்குகிறார்கள். பாவங்களை மன்னிப்பீராக. இனிமேல் இதற்கு மேலாக ஒன்றும் நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே பாவத்தை பாராத சுத்த கண்ணரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய ரத்தத்துல மறைத்து நாங்கள் செபிக்கிறோம். வர வேண்டிய ஆத்துமக்களை கர்த்தர் கரம் எடுத்து கூட்டி வருகிறார்கள். தடைகளை இயேசுவின் நாமத்துல உட்டை மகிமை விளங்கும்படி செபிக்கிறோம். ஆயல விபா ராகா ராகா ராஷா மாரி ராகா ராகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்துல தெரிந்தது ஆண்டவரே. கண்ணி தெரிந்தங்களை தப்ப வைத்தீரே. பிள்ளாருடைய வலையை நாங்கள் சிக்கப்படாதபடிக்கு, துன்மாவுடைய ஆலோசனை நாங்கள் நிலைநிற்காதபடிக்கு, கர்த்தருடைய ஆலோசனைகளை சார்ந்திருக்காய். கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையை நடைபெறுகிறதுக்காய், தேவ சித்தம் மாத்திரம் நடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள் எங்களை செயல்படாதபடிக்கு ஆண்டவருடைய ரத்தத்துல மறைத்து நீர் பாதுகாக்கிறீராச்சா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆராதனை கர்த்தரை இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பாவாக்களை கோபாக்களை மரணாக்களை எல்லா மரண கண்ணிகள் எல்லா வெறுப்புதாக்கள் பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்துல எங்களுக்கு விலகி போவதாக. எங்களுக்கு விலகி போவதாக. கர்த்தரை சித்தமாக நடைபெறுவதாக. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்துல வரத்திலிருந்து வருவதாக ஆண்டவரே. வரத்திலிருந்து வருவதாக ராஜா. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறீர். அப்பா எங்கள் தரித்திரத்தை நீக்கும்படிக்கு நீர் தரித்திரதானே எங்களுக்காக தரித்திரானே என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். சிவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க நல்லா உச்சமா. சத்தமா வரல. Hallelujah. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய அளவற்ற கிருபை, இரக்கம் கர்த்தர் நம்மை 5 மாதங்களாக காப்பாற்றி போஷித்து வழிநடத்தி இந்த 6வது மாதத்திலே தன்னுடைய சமூகத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. God is all the time good. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் தேவனாமே நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்தார். விசேஷமாக ஆலய வேலைகளை பழுது பார்க்கும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்திலே பல ஆண்டுகளாக ரோடு போட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டே இருந்தோம். கல் பதிப்பதற்கு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருந்தது.
ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். தடைகளாம் வந்து கொண்டிருந்தது. அநேகர் அங்கே மழை காலத்தில் கீழேயும் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் எப்படியாவது நிறைய கூட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தது. ஏன்னா அது 5 லட்சம் ரூபாய் கிட்ட மேலே வருகிறது. கர்த்தர் தான் நம்ம கொடுக்க வேண்டும் என்று அதுக்காக வழிவாசல்களை தேவன் திறந்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. கடந்த 8 நாட்களாக கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உதவி செய்து மூலமாக ஒரு வேலை முடிக்க முடியாது. 2 பக்கம் கட்டைகளை உயர்த்தி மணல் அடித்து ஒரு வேலையை முடிக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடுத்த கட்ட வேலை கல் பதிப்பதற்கான வேலைகளை நடத்த நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் ஜெபிக்க முடியாது. உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பெரம்பலூர் பகுதி ஊழியர்களை ஆசீர்வதித்தார். அங்கே ஒரு சகோதரர் ஆக்சிடென்ட் ஆகி நம்முடைய ஊழியர் தான் விதமாக அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி இருக்கிறார். இரவு நேரத்தில் நல்ல ஒரு சகோதரர் அங்கே ஊழியத்தை எழுப்ப வேண்டும். பயங்கரமான ஆவி போராட்டம் உள்ள ஏரியா. ரொம்ப ட்ரையாக பிரிச்சுள்ள லைஃப்பிலும் உள்ள ரொம்ப மோசமான ஏரியா. அது அந்த அரணாலை அது பக்கத்தில் தான். அதாவது அங்கே உள்ளே போனாமே கூட இந்துக்கள் எடுத்தான். அங்கே இந்த மகனை தெரிந்தெடுத்தார். வீட்டுக்கு மேலே சென்று கூடவும் தன்னுடைய இடத்தையும் கூட அங்கே விதமாக கொடுத்திருக்கிறார். அப்படி போல 3 பேர் நம்முடைய சபையில் தங்கிற ஆண்டு அவரும் அங்கே புதிதாக இருக்கிறவர்களோடு 3 பேர் இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் அங்கே அவர் ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது திடீர்னு ஒரு பின்னாடி ஒரு உருவம் கருத்த உருவம் தள்ளிவிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க, சத்துரு எப்படியா இருந்தாலும் நம்மை தள்ளவும் நமக்கு விரோதமாக போராடவும் தேவ சத்தத்தை ஊழியத்தை செய்ய விடாதபடி பல சூழ்நிலைகளிலும் போராட்டத்தின் முறையிலும் போராடினாலும் கர்த்தர் நம்மை தாங்கி வழிநடத்துவார். ஹல்லேலூயா. எலும்பு 2ஆக வந்துச்சுங்க. ஒன்றுமே செய்ய முடியல. வேலைக்கு போக கூட ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எலும்பை ஒன்றாக கூட வைத்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை அதிசயம் செய்து அற்புதம் செய்ய வைத்திருக்கிறார். ஒரு ஊழியத்தை மாத்திரமல்ல, இப்போ இன்னொரு ஊழியத்தில் தேவன் சத்துரு என்ன நினைச்சார் தெரியுமா? நம்ம ஊழியம் செய்யாமல் ஊழியர்வோம், நாம் தேவ சித்தம் செய்யாமல் நின்று விடுவோம் என்று நினைத்தான். இல்லை, அதை காட்டிலும் அதை மாற்றாமல் செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. வேலை அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருந்த ஜீவனே போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நம்ம காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. பெரிய காரியங்களை நாங்கள் எல்லாம் முடித்து வெற்றியாக வந்து கொண்டே இருந்தோம். பெரம்பலூரை தாண்டி எஸ்ஆர்எம் கல்லூரி இருப்பதீங்களா, வரும்போதே ரைட்டு நின்று போச்சுங்க. வரும்போதே ஏசி நின்று போச்சு. வரும்போதே ஓட்டுநர் வீட்டு தான். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேர் எல்லாம் வயதானவங்களாம் போயிட்டு இருக்கோம். 5 பேர் சாத்தா பாருங்க வெற்றியாக முடித்துட்டு வந்துட்டியா என்ன பாட்டு காருக்குள்ள கொடுத்துருக்கான். இது நிறைய அனுபவங்க. இது மாதிரி வந்து 2 ஆக்சிடென்ட்டில் கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். இதே காரணம் தான் 15 வருஷமாக ஊழியத்திற்கு கர்த்தர் உதவியாக கொடுத்திருக்கிறார். ஒரு லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் கொடுக்குறதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்காக நாம் எடுத்தபடினா பெட்ரூம் சொந்தம் பண்ணிட்டு ஓட்டார். ஓட்டிகிட்டே பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காருங்க. ஸ்டேரிங் டைட் ஆயிடுச்சு. எவ்வளோ குடும்பம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ராபட்டையா? அல்லேலூயா. எல்லாம் ஸ்டேரிங் டைட் ஆச்சுன்னு எப்படி ஓட்ட முடியும்? அவருக்கு சாருக்கு தான் தெரியும். கார் ஓட்டுறவங்களுக்குலாம் அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி கொண்டு வந்து அந்த மஞ்சத்தொடர் பாலத்துக்கு வந்து அப்படி நின்ன பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஆண்டவர் இவ்வளோ தூரம் நாளை கூட்டி வந்தார் என்று சொல்லி அப்படி ஆர்வம் போகணும். இன்னொரு காரை எடுத்து கொண்டு வந்து எப்படியோ கத்த கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் தான். அது ஒரு 6000 ரூபா அதுக்கு தைரியமாக போயிடுச்சுங்க. எப்படியாவது விசாரிச்சு போராடுவார். ஆனாலும் தேவன் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நம்மை ஒருபோதும் தேவனாய் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் இப்படி மகிமையான காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார். எவ்வளோ யுத்தம் போராட்டம் வந்தால் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆரம்பித்த ஊழியத்தை நோக்கத்தையும் தேவன் நிறைவேற்றுவார். அநேகர் வருவார்கள். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆள் வந்தால் கூட ஜெபிக்க வேண்டும். பொன்மலைப்பட்டியில் அந்த ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு தெரியும். இது சாமியார் ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு இங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா கூகுள் மேப் ட்ரேட்மார்க்குன்னா ராபர்ட் ஐயா வீடு நம்முடைய சகோதரி வீடுன்னு சொன்னோம்னா சாமியார் ஸ்கூலுக்கு தேர்மொழி வீடு எங்கே சாமியார் ஸ்கூலுக்கு ஏற்றாங்க. அங்கே என்னன்னா பச்சை ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வைத்திருந்தோம்.
இருக்கோம். இல்லையா சொல்லுங்க. பெரிய கிருபைங்க. நாங்கள் ஆரம்பிச்சோம்ல ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆள் தான் வந்துருப்பார், கவனி செஞ்சு பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டவரே ஒரு ஆள் கூட காணா அப்படின்ட்டு அந்த சேரை ஃபுல்லாக அப்படியே தேவ தூதர் வந்து உட்காந்துருப்பாங்க. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார், இதை காட்டிலிருந்து அதே பேரை தருவேன்னு சொல்லலாம். இப்படி ஜெபித்து ஜெபித்து ட்ரம் அடித்து சுதந்திரம் பண்ணி உவாச ஜபங்கள் சகதிவாரெல்லாம் ஜெபித்து அந்த இடம் கொள்ளாமல் தேவன் ஆசீர்வதித்தார். இல்லையா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ரத்தமாடிப்பட்டிலே அவ்வளோ பெரிய இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்ல தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. இந்த வேளையில் ஒரு சில வசனங்களை தியானித்து ஆவியானவர் அந்த வேலையை நம்ம கொடுக்க போகிற வசனத்தை தியானித்து தேவ ஆசீர்வாதத்தை அடைந்திருப்போம். நாம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகம் திறந்து பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 154வது பக்கம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் எழுது நின்று சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்பதை ஹalleluya சத்தமா ஹalleluya ஹalleluya. இந்த வசனத்தை ஆண்டவருடைய செய்தியாக பரமளப்பட்டு சபை கொடுத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும் தியானிக்க முடியாம உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சத்தமா ஹalleluya சொல்லுங்க. சத்தமே வரல. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளையிலே நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தும்படியாகவும் இந்த வேலையில் ஜெபிக்கும்படியாகவும் சேஷமாக கர்த்தருடைய வசனத்தை தான் சத்திய வசனம் ஹல்லேலூயா சொல்லுங்க. தியானிக்கும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக பல சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்டார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நாம் கூட சோர்ந்து போயிருந்தோம். தேவமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் ஏன் இந்த விசுவாச பாதைகளை கடந்து வந்தோம்? சொந்தக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாம் நம்ம ஏளனம் பேசுகிறார்களே, தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு உயர்வு இல்லையே, தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையே, இவ்வளவு பாடுகள் இவ்வளவு போராட்டங்கள், கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி கூட சோர்ந்து போய்விட்டு ஆலயத்துக்கு வராமல் கூட இருந்தோம். ஜெபித்துக் கொண்டே ரூம்ல கண்ணீர் விட்டோம். இல்லை, தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தில் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனம் இன்னொரு வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை நமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால், உங்களை கர்த்தர் தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியப்பட்டபடியினால், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நமது ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைவிட மாட்டார் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில இந்த பிரசங்கம் வராதுங்க. நிறைய பிரசங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. தேவன் கைவிட மாட்டார். தேவன் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். ஆமென். என்ன பண்றீங்க? நீங்க வந்திருக்க நமக்கு உங்களை ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க. ஆமென். சகோதரியே, பிரியா உங்களை அவர் பிள்ளையாக மாற்றும்படியாக அவர் பிரியமானபடி. அடுத்து என்ன பண்ணுங்க? கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தை நம்பினவர்கள் அவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட விதமாக ஜனங்களை தமது ஜனங்களை கைவிடாதிருப்பார். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு கைவிடாமல் இருப்பார் என்று சொன்னால், நம்மை அவருடைய ஜனங்களாக ரட்சித்து தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் ஜெபங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, கேட்டு பதிலளித்து உங்களை வழிநடத்தும்படியாக தேவன் நம்முடைய பிள்ளைகளால் மாற்றினபடினால் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்திலே எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டதுன்னா, தேவ ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. எங்களை வழிநடத்துவதற்கு ராஜா இல்லை, எங்களை வழிநடத்த ஒரு ராஜா இல்லை,
எங்களை வழிநடத்த ஒரு ரட்சகர் இல்லை என்று கேட்கும்போதுதான் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். இந்த ஜனங்களை தான் ஃபர்ஸ்ட் ராஜாவாய் உருவாக்குகிறார். பேசி பெரிய அங்க ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற நேரத்தில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து வந்து சவுலை ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணி அவரை அங்கே வைத்து ஆசீர்வதித்து கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசின நிகழ்வு ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த வார்த்தை பேசுகிறார். கர்த்தர் அழுகிறார்கள் தேவஜனங்கள். அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஒரு ராஜாவா உருவாக்கினார். கரைகளை தட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார், அவர் நாமத்தை விட்டு வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை தெரிந்து கொண்டபடினால் ஒரு ராஜாவை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். தெரிந்தெடுத்தார், தமது ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் உங்களை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு இடத்திலே சாலமோன் இடத்திலே நேரடியா பேசுகிறார். இங்கே தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார். என்னுடைய பிரசங்கம் நீங்க கேட்க வந்திருக்கிறீங்க. இரவெல்லாம் நான் ஜெபித்த போது உங்களுக்காக இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம், எதற்காக இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ அல்லது என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று சொல்லி கூட நீங்கள் வந்திருக்கலாம். இல்லாடி என் ஜெபத்தை நிச்சயமா கேட்டுவிட்டார், என்னை கைவிடவில்லை என்று சொல்லி 2 பாயிண்ட்ல கூட நீங்க வந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நேரடியாக கூட பரிசுத்தவான்கள் மூலம் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. நேரடியாக உங்களிடத்துக்கு பேசுவார். 1 ராஜாக்கள் 6:13 அப்படி போட்டுருப்பாங்க. சாலமோன் வாலிபராக இருந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இந்த ஆலயத்தை நான் கட்டுவது, நான் என்ன செய்வது, இந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் சாலமோனிடத்திலே இரவிலே பேசினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசினார் பாருங்க. கைவிடாது இருப்பேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? 1 ராஜாக்கள் 6:13 என்னுடைய தேவன் எனக்காக நீ ஒரு ஆலயத்தை கட்டினாய், எனக்காக ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ணினாய், அந்த இடத்திலே நான் கடந்து வந்து உலாவி அவர்களை என் ஜனத்தை கைவிடாமல் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆராதித்தோம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை இங்கே வெளிப்பட்டது. இங்கே வருகிற தேவஜனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒருபோதும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார், நம்முடைய ஊழியத்தை கைவிட மாட்டார். நாம் நினைக்கிறோம் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நினைக்கலாம். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா சில நேரத்தில் கர்த்தர் கைவிட விட்டாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? அதான் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க, கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி சொல்லலாமாயா? நிச்சயமா வேதத்திலே சில நேரங்களிலே இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தால் உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, இமைப்பொழுதில் விட்டுட்டாரா? நான் உருக்கமான இரக்கத்தால் செத்து விட்டேன். ஒரு பெரிய விபத்துங்க. இமைப்பொழுதில் அப்படி கைவிட்டாங்க எங்களை. அப்படியே எங்களை பெருமையாக இதே காரணம் நாங்கள் போனோம் முடியத்துக்கு. அப்படியே நான் முழு ஜெபம் முடித்து இந்த வயல்வெளியில் போயிட்டே இருக்கிறேங்க. இந்த ஓட்டுநர் டிரைவர் தூங்கிட்டாரு. இந்த கட்டையில இடிச்சு அந்த கட்டையில மோதி கார் 2ஆக அப்படியே சுத்தி அந்த கம்பு பார்த்தீங்களா, அந்த பக்கம் போகாம ஒரு இரும்பு கம்பு வச்சிருப்பாங்க, இந்த போர்வேஸ் ரோட்ல பார்த்துருக்கீங்களா? அதில் அப்படியே போய் தாங்கி நினைச்சுங்க. தலைகளை நான் பேட்டு அப்பா இன்னும் 4 பேர் இப்படி தலைகளை இப்படி தூக்குறேன். நான் சொந்தரம் 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 ஃபயர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் 5 பேருமே செத்துருப்போங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க கைவிடவே இல்லை. அப்படி பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 37ஆம் சங்கீதம் 25 உங்களுடைய பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அந்த 1 நிமிஷம் தாங்க, 1 நிமிஷம் எல்லாரும் பாருங்க, 1 நிமிஷம் விட்டாருங்க, பிடிச்சிக்கிட்டார். இல்லாட்டி கார் அந்த பக்கம் போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த போன் பேசுற போயிருந்துச்சுன்னா இறந்து எங்க மேல அடிச்சு நொறுக்கி எல்லாருமே இறந்துருப்போம். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு உங்களை முன்னாடி நிப்பாத்திருக்காருன்னு சொன்னா கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 37:25 தான் நினைக்கிறேன். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையோ நான் காணவில்லை. அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கு. பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நீதிமானை கைவிட மாட்டார்.
பரிசுத்தவான்களை தேவன் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் கைவிடமாய் இருக்கும். நீ நியாயாதிபதியின் புஸ்தகத்துல 3:8 நியாயாதிபதி புஸ்தகம் 3:14 நியாயாதிபதி புஸ்தகங்கள் 4:3 கூட கைவிட்டு விட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏன் கைவிட்டார்? சில நேரங்களிலே என்னை எல்லாரும் கவனிங்க. நாம் தேவனுக்கு பிரியமா இல்லாத போது, தேவ சித்தத்தை நாம் சரியா செய்யாத போது, சோர்ந்து நாம் ஜெபம் பண்ணாத போது சூழ்நிலையிலே தேவன் நம்மை கைவிடுவார். ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 3:8 இப்படி எழுதியிருக்கிறது. 8 முறை போட்டிருக்கிறார். கைவிட்டு விட்டார். அதுல 14 18 முறை போட்டிருக்கிறதுங்க. அதுல 4ஆம் அதிகாரத்தில் 20 முறை போடப்பட்டிருக்கிறது. தேவன் கைவிட்டார். ஏன் அவர்களை கைவிட்டார்? ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார், தேவ சித்தத்தை நாம் செய்யாதபடி நாம் விலகி போகும்போது கர்த்தரும் நம்மை சில நேரத்தில் கைவிடுவார். 3:8 மாத்திரம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய ஊசான் ரிஷதாயீமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் ஊசான் ரிஷதாயீமை 8 வருஷம் சேவித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 8 வருஷம் கைவிட்டாங்க. எத்தனை வருஷங்க சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 8 வருஷம் கைவிட்டாங்க. காரணம், அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை. தேவஜனங்களாக நாம் இதனாலே கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் நடக்க வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஐயா பார்க்கலையே, நம்மெல்லாம் பார்க்கலையே, நீ தனிமையாக நீ பாவம் செய்யலாம். ரூமிலே அமிதமாக செல்போன் மூலம் பாவம் செய்யலாம். இன்னும் அமிதமாக பல மூலமாக ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரத்தில் விட்டுவார். காரணம் 8 வருஷம் விட்டுட்டாங்க. மறுபடியும் அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உபாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது 7:6 இப்படியாக அவர்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களை உடன்படிக்கை செய்திருக்க அப்படின்னா கைவிட மாட்டார். ஞானசாரம் எடுத்து அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். திருமணத்திலே உடன்படிக்கை செய்து கணவன் மணி எப்படி கைவிட முடியும்? ஆகவே தேவனாய் கர்த்தர் உன்னோடு இந்த வேலையிலே உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு வேளை நீ உன்னுடைய பாவத்தை நிமித்தம் சில நேரத்தில் கைவிட்டு விடுப்பார். ஆனால் மறுபடியும் கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். வாசிப்பாங்க 7:6 என்ன சொல்லுதுங்க? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பணக்காரர், பெரிய சூழ்நிலையில் இருந்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை சொந்த ஜனமாக இந்த பூ உலகத்திலே பாவத்திலும் அக்கிரமத்தில் இருந்த உன்னை பரிசுத்த ஜனமாக்கும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதி மாதத்தில் இருந்தவங்க, பாவத்தில் இருந்தவங்க, மதுரை அலைகிறதா என் பேர மதுரை தான் அவ்வளோ பாவம் செய்து கொண்டிருந்தேன். என்னை தேவனாய் கர்த்தர் அவருடைய பிள்ளையாக மாற்றப்படல, ஒரு பரிசுத்த பிள்ளையாக பரிசுத்த ஜனமாக மாற்றி உங்களுக்கு முன்பாக சாட்சி அளிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட உடன்படிக்கை செய்தார். மெயின் இதுதான் கவர்னன்ட். நல்லா கவனிச்சுங்க. உங்க மூலம் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து உங்களை கைவிடாத இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை என்னாகமம் 24:1 பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணி நிமித்தமாக தேவன் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து ஒரு தேசத்தில் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறபடினால் உங்களை கைவிட மாட்டார். வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக. எத்தனை செய்வனை ஆவிகள் போராட்டம் நமக்கு விரோதமாக எழுப்பிட்டு மந்திரவாதிக்கே தெரியும், பிலேயாமுக்கே தெரிஞ்சு போச்சு. எத்தனை மந்திரவாதிகள் கூப்பிட்டு சமைச்சாலும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாபம் இவர்களுக்கு வராது என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க முடியவே முடியாது. எத்தனையோ யுத்தம் நடக்குது.
இன்றைக்கும் அந்த முஸ்லீம் என்று சொன்ன எதிராளிகள், ஈரான், இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அவர்களை அழிக்கவே முடியாது. இஸ்ரேல் தேசம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அதை யாரும், சின்ன நாடு தான், எல்லா நாடும் சேர்ந்து அழிப்பதற்காக நாசர் என்றவர் 7 நாடுகளை கூட்டி வந்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலை மேற்குள்ளே இல்லாதபடி நான் எடுத்துருவேன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் அந்த 7 தேசத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் மூலம் தான் இந்த வேதம் வந்தது. இந்த பைபிள் யார் மூலம் வந்ததுங்க? அவர்கள் மூலம் தான் வந்தது. அவருடைய சந்ததியில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலர் இல்லை என்றால் நாம் இல்லை. இஸ்ரவேல் தேசம் ஒருபோதும் தோற்காது. இவர் நினைக்கலாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் என்று சொல்லி. என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேசம், அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறபடினால் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். அவர்களை ஆசீர், நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு சாட்சியாக, அநேகரை உயர்த்தும்படியாக, அநேகருக்கு நாம் நன்மை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து வந்து அந்த யோர்தான் நதிக்கு வந்துட்டாங்க. யோர்தான் நதி மரண நதி என்று பேர். புரண்டு ஓடுகிறது. புரண்டு ஓடின போதும் அவர்கள் எப்படி செய்வது? அங்கே அதிகமாக யோசுவாக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் போராடுகிறார்கள். எங்களை அழைத்து வந்து இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்து மாத்திரமல்ல, இந்த யோர்தான் நதியிலே எங்களை சாவதற்கு அழைத்து வந்து, ஏன்னா அந்த பக்கத்திலே கானான் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க வந்து நின்று புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த யோர்தானையும் கடந்து அந்த கானான் தேசத்துக்கு நீங்க போவே என்று சொல்லி கர்த்தர் மோசே மூலம் பேசினார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய, கர்த்தர் அழித்த எமோரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும், சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. யோர்தான் நதிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வாக்குத்தத்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? அங்கே ஒரு 3 ஜாதியை அந்த 40 ஆண்டுகளிலே அங்கே எல்லாவற்றையும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி எப்படி அந்த வனாந்தரத்தில் அவர்களை முறியடித்தாரோ, இந்த ஜாதிகளையும் அந்த கானான் தேசத்தில் உள்ளவர்களையும் முறியடிப்பார். செங்கடலை 2ஆக பிளந்தது போல இந்த யோர்தானை பிளப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க என்று சொன்னார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் இருக்கலாம், நமக்கு விரோதமாக போராட்டங்கள் வரலாம், நம்ம வாழவே முடியாது, இனி அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்ம இந்த வீடே கட்ட முடியாது, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கவே முடியாது, நமக்கு அவைதான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி நீ முடிவெடுக்கலாம். இல்லை, உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருந்தால் அந்த வனாந்தரத்திலே 3 ஜாதிகளை முறியடித்தார். அதை தம்பி வாசித்ததுல நீங்க பாருங்க, அந்த எத்தனை ஜாதி என்று போட்டிருப்பாருங்க, அதையே முறியடித்தது போல இது முறியடிப்பார் என்று எழுதியிருக்கிறது. 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கோ செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஆமென். ஓகு, சீகோன் ராஜா இவர்களெல்லாம் வனாந்தரத்திலே அழைக்கப்பட்டது போல இந்த யோர்தானை கடந்து அங்கே உள்ளவர்கள் அழித்து தேசத்தை ஒரு சுதந்திரமாய் கொடுப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கும் தேவஜனங்களா இருக்கிற நாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்க வேண்டும். இது யோசுவா
தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தேவ ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். அவர் 120 வயசுங்க. இந்த யோர்தான் பக்கத்தில் நின்ற போது அவருக்கு எத்தனை வயசுங்க? 120 வயசுல தன்னுடைய காலம் முடிய போகிறது. ஜனங்களை எப்படியாவது என்கரேஜ் பண்ணி ஒரு ஊழியக்கார ஜோசுவாவை நேர்படுத்தி அங்கே அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அமிதமாக ஒரு என்கரேஜ் பண்ணினார். தைரியமா இருங்க, ஒரு உண்மையான ஒரு ஊழியர், நல்ல ஜெபம் பண்றீங்க சிஸ்டர், நல்லா பாட்டு பாடுறீங்க, உங்க ஜெபத்தினால ஒரு கீழே உள்ள ஊழியர்களை என்கரேஜ் பண்ண வேண்டுங்க. அவர்களை அமிதமாக அந்த அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி நீங்க அதில் விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் சொன்னார். நல்லா கவனிச்சுங்க, அவர் போக முடியல. கெஞ்சினா அதில் 3ஆம் அதிகாரம் 25, 26, 27 அவர் அந்த காணான பார்க்க வேண்டாம். எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. அவர் விபச்சாரத்தினாலுங்க, விக்கிராராதனை பண்ணுங்க, ஒரே பாவத்தாங்க கோபப்பட்டாங்க. என்ன கோபப்பட்டாருன்னா, கண்மலையை நல்லா கவனிச்சுங்க, ஒரு தடவை தான் அடிக்கணும். கண்மலையாக கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சுங்க. 2வது பேச சொன்னார், தேவனோடு பேசுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜனங்களாம் சேர்ந்து கலாட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, பாஸ்டா இருக்கிறது, போதகரா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ கலாட்டம் பண்றாங்க, எனக்கு தண்ணி இல்லையே, செத்து போக போறமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை மறந்து அந்த ரொம்ப எடுத்து பேசுவது போறாங்க. அவர் அப்படியே அடித்து வைத்தார். இயேசுவை 2வது சிலுவையில் அடித்தது கோப்பாய் போய்விட்டது. கலகக்காரர்கள் என்று சொல்லி டம்முன்னு அடித்தாங்க. தண்ணி வந்ததுங்க. ஆனால் தேவ சித்தத்தை செய்ய மறந்து விட்டார். ஒரு தேவ மனிதர் சுமந்துள்ள ஒரு மனிதர் கோபம் வந்து விட்டது. கோபம் மாத்திரம் படாதீங்க, சின்ன கோபம் தான். இஸ்ரவேல் தேசத்துக்கு பார்க்க முடியல. அவர் பாருங்க, அந்த யோர்தான் அந்த நதியிலிருந்து அவங்களே என்கரேஜ் பண்றார். நான் போக முடியல, நீங்க ஆச்சு போகணும். அந்த 25, 26 அதுவரை எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய பார்க்கணும். நீ போகக்கூடாது, போகவும் மாட்டாய். என்னுடைய வார்த்தையை நீ அமிதமாய் கேட்கவில்லை. அந்த புதிய சந்ததி தான் போகும் என்று அங்கே சொன்னார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. வீட்டில் சேர்ந்து வாசல் பாருங்க. ஆனா அவர் மற்றவர்களை என்கரேஜ் பண்றார். மற்றவர்களை வாழ்த்தணும், சந்திரபார்களை என்கரேஜ் பண்ணணும், நல்ல ஊழியர்களை என்கரேஜ் பண்ணணும். அதுதான் ஒரு தலைமுறைக்கு உள்ள ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை அமிதமாக வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். உடனே அவர்கள் எல்லாரும் அந்த சொன்ன வார்த்தை பிரகாரமாக ஜோசுவா பொறுப்பெடுக்கிறார். ஜோசுவாவையும் என்கரேஜ் பண்ணுகிறார். அதிலே வசனத்தை வாசி பாருங்க. அதிலே நீங்கள் உபாகமம் 31:7-8 நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமார்கள், ஜோசுவா உங்களுக்காக வருவார், அவருக்கு பின்பாக கடன் செல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, யோசுவா பாருங்க, தேவ ஜனங்களை என்கரேஜ் பண்ணது மாத்திரமல்ல, பயப்படாதீங்க, உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சகோதரிமா இருங்க, நல்லா கவனிங்க. 10 பேர் வந்திருக்கீங்க, நீங்க இன்னும் ஒரு 10 பேர் வாங்க. யோர்தான் வரும், யோர்தான் போராட்டம், மரண நதி, பிரச்சனை, நோய்கள், இல்லாமைகள் வரும். தேவசனத்துக்கு வந்து பாருங்க, நீ ஆசை கூட்டிட்டு வரும், என்கரேஜ் பண்ணுங்க, உதவி செய்யும், கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. கர்த்தர் அழைத்தாங்க வந்துருங்க, கர்த்தர் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துருங்க, கர்த்தர் பேச சொன்னாங்க பேசுங்க. கர்த்தர் சொல்லி கூட நம்ம ஊழியத்துக்கு வருவதில்லை, கொடுப்பதில்லை. அதாவது ஆத்துமாக்களை கூட்டி வருவதில்லை. வந்து பாருங்கள், யோர்தான் வந்தாலும் விடுதலை கிடைக்க வேண்டும். அப்படியே கால வைத்தார்கள் ஆசாரிகள். யோர்தான் 2ஆக பிரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. போராட்டம் 2ஆக பிரியும், உங்களுடைய பிரச்சனை 2ஆக மாறும். எல்லாத்தையும் பிரிந்து வழி வாசலை உங்களுக்கு திறப்பார். கானானுக்கு நீங்க போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க இன்னொரு வசனம் பாருங்க. யோசுவா அடுத்தபடியாக அவர் போறார். நான் இல்லைன்னா கூட இந்த ஐயா வரணும், ஆண்டு வரணும், நீங்களா வரணும். அநேக மக்களை சகோதரிமார்கள் வரணும், நீங்களா தேவி வரணும், அருமையான சகோதரி வரணும், ரூத்து வரணும், நீங்களா சகோதரிமார்களா வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சீபா வரணும், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் இறங்கி கர்த்தருக்காக எல்லாரும் காட்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கைவிட மாட்டார். யோர்தான் வரட்டும், பெரிய பர்வதங்கள் வரட்டும், எரிகோ பதில் வரட்டும் என்று சொல்லி சொல்றது மாத்திரமல்ல, வழி நடத்துகிற பரிசுத்தவான்களே எங்களை போறவர்கள் நீங்க என்கரேஜ் பண்ணணும், ஜெபிக்கணும், எங்களுக்காக உதவி பண்ணணும், எங்களுக்காக எல்லாம் செய்யும்போது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். அந்த யோர்தான் கடந்து ரட்சிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு அந்த பக்கம் கரைக்கு போறோம். இக்கரையில இருக்கிறோம், அது பாவக்கரை. அக்கறைக்கு போறது ரட்சிப்பின் வாழ்க்கை, பரலோகத்துக்கு செல்வது. இந்த ஒரு வருஷம் வாசித்து முடிக்கணும்.
வாசிக்க உபாகமம் 31:7-8 வாசிக்க. பின்பு மோசே ஆ. யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி ஆ. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. தேவஜனங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு சொன்னார் தைரியமா. ஏனென்றால் ஓசைக்கு பின்னாடி அவர் தான் நடத்துறார். 120 வயசுங்க என்ன சொல்ற நேரம். வயசெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தர் தீர்க்காயுசு கொடுப்பார். நான் செத்து போயெல்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவாவை பலப்படுத்துகிறார். அதான் ஒரு தலைமைத்துவம். என்ன சொல்றாருன்னா, நல்லா பார்த்துங்க, புதிய தலைமுறை. என் வாலிபர்லாம் வந்திருக்கீங்க, நம்மளாம் யாரும் தெரியுமா? சிஸ்டர்லாம் நீங்கள் என்னது the நியூ ஜெனரேஷன். ஏன்னா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. புதிய தலைமுறையை ஒரு கையில் கொண்டு போகணும். ஏன்னா புதிய தலைமுறைகளை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. பழைய ஆளுகளாக கூட கொண்டு போயிடலாம். இப்பெல்லாம் கொண்டு போகிறது ஞானம் இருக்கணும், பரிசுத்தாய் பெற வேண்டும். எல்லா விதத்தையும் போதிக்க முடியாது, அரைச்சமாகவே நம்மளை அரைக்க முடியாது. புது நியூ தாட். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய இடம், புதிய தலைமுறை, புதிய இடம், புதிய தலைவர். நல்லா கவனிச்சுங்க. புதிய இடம், புதிய தலைமுறை, புதிய தலைவர். எப்படி கொண்டு போக வேண்டும்? பயப்படாத, நான் உனக்கு சொல்லுகிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு. நீ எப்படி உன்னை அழைத்த போது எகிப்திலிருந்து வரும்போது எனக்கு ஒரு பணிவிட ஊழியக்காரனாக இருந்தாய். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக உன்னை தளபதியாகினேன். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே அமலேக்கு நீ யுத்தம் பண்ணினாய். அடுத்தபடியாக இப்போது உன்னை ஆசாரியன் ஆகினேன். இப்போது உன்னை தலைவராகவே மாற்றிவிட்டேன். கரைகளை தட்டுங்க. கரைகளை உண்மையாக இருந்தாங்க. எத்தனை உயர்வு. ஆனால் பணிவிடை தான் முக்கியம். நாங்களாம் கூட்டி பெருக்கி சங்கிபான கழுவி சோறாக்கி வீட்டு செய்கிறதை காட்டிலும் 100 மடங்கு செய்யும். சான்சஸ் இல்லை அவர்களாம். பரிசுத்தவாங்க துணியெல்லாம் துவச்சு கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அது கொண்டு போயிட்டு பரிசுத்தவாங்க பெண்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக இருக்க வேண்டும். உங்களை கைவிடவே மாட்டாங்க. எப்படி அந்த ஜனங்களை கைவிடாதபடி யோர்தானை கடந்து சென்றார்களோ, உங்களையும் அந்த போராட்டங்களை கடந்து சென்று வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இவரையும் ஒரு தலைவராக்கி நீங்களாம் தலைவீங்கள். நீங்களே யாருங்க? எங்க தலைவி இருக்கிறது விசுவாசமே போயிருக்கும். இல்லை, தெபோராலை போல இருங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் கூட்டு நீங்களே தலைவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எழுப்பி கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே பாருங்க, நீங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே தேசத்தை பகிர்ந்து கொடுத்தார். கர்த்தர் கைவிடவில்லை. தேசத்திலே அவிதமாக கானான் தேசத்துக்கு போனாங்க. அந்த மன்னா பயிரெல்லாம் ரெண்டு போச்சுங்க. ஏன்னா அங்கே விதைத்து, அங்கே பயிரிட்டு, அங்கே விளைச்சலை அவர்கள் சாப்பிடும்படியாக அங்கே நின்று போய்விட்டது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கைவிடவே மாட்டார். தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது வாழ்க்கையிலே தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார். சகோதரர்களாக ஏமாற்றாங்க. சவுல் கைவிட்டார். பிள்ளையை கைவிட்டது. 16 முறை மரணம் வந்தது. எத்தனை முறைங்க? 16 முறை மரணம் வந்தது. எல்லாவற்றையும் காப்பாற்றி தேவன் அவரை ராஜாவாக வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் ராஜாவாக வைப்பார். கர்த்தர் இந்த வெளியில ஒரு வசனத்தை ஆவியான உணர்த்துகிறார். அருமையான வசனம். God is good all the time நான் சொல்லுவோம். அதுக்கு இந்த வசனத்தில் தான் ஆதாரம். எல்லாரும் பார்க்கிற வசனத்தை 86வது சங்கீதம் 5வது வசனம். எல்லாரும் பாருங்க. செல்போன் தான் பாருங்க. இங்கே செல்போன் ஓப்பன் பண்ணிக்கணும். வசனம் தான் பாருங்க. Psalm 86:5. ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீர். கரைகளை தட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க.
உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வாங்க, நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, God is good. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, God is நல்லவர். அடுத்து மன்னிக்கிறவர். நம்மை நோக்கி கூப்பிடுற ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்ல, கிருபை நிறைந்தவர். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நோய்களையும் நீக்கினார். அவருடைய பாவங்கள்லாம் மன்னித்தார். ஏன்னா பிராக்டிகலா சொல்றாங்க, ஒரு விஷயம் பாவம் செஞ்சுட்டாருங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டார். அந்த பாவம் தவிர எதையுமே செய்யல. என்றால் அவர் தேவனுடைய பிள்ளையாக, தாவீது என்னுடைய மகன் என்று சொன்னார். ஆமென். ஸ்டடி ஆயிட்டார். அவருடைய கிருபை இருந்தபடினால் ராஜாவாயிட்டார். அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவஜனங்களை விடுதலை செய்து தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். God is good all the time. எல்லாரும் சொல்லுங்க, God is good. எல்லா நேரத்திலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். அவர் நல்லவர். உங்களுக்கு செய்கிறதை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் அருமையான ஒரு தேவ மனிதனுங்க. அவர் பேர் மெஸ்ஸன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பேர் அவர் மக்கார்சன். அவரும் 2 பேர் தான் சேர்ந்து அந்த ஒரு விடுதி நடத்திருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்காக. ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவி சொல்லிச்சார், ஆகாரம் அடுத்த நாளுக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருக்கார், God is good all the time. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துருச்சு. காலையில் ஆகாரம் இல்லை, ஜம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏங்க சாப்பாடு இல்லைங்க 100 பிள்ளைகளுக்கு. God is good all the time இருக்கிறார். திருப்பி அவிதமாக சொல்லியிருக்கிறார், சாப்பாடே இல்லைங்க, 1 நாள் ஆயிடுச்சு. ஜம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். இந்தம்மா பார்த்துச்சு, சோர்வாயிருச்சு. இது போய் ஜம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 3 நாள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணியை குடிச்சு தான் இருந்திருக்கிறார். 3ஆம் நாள் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெரிய கண்டெய்னர் வந்துருக்கு. அந்த கண்டெய்னருடைய ஓனர் கதவை தட்டி இருக்கிறார். கூப்பிட்டு அந்த பரிசுத்தவானை கூப்பிட்டு, வாருங்கள், கடவுள், நான் பெரிய பேக்கரி வச்சிருந்தேன், இதை க்ளோஸ் பண்ணி நான் வெளிநாட்டுக்கு கடன் செல்கிறேன், இதில் உள்ள உணவுப் பொருட்கள், இதில் உள்ள எல்லாத்தையுமே கடவுள் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று சொல்லி பெரிய கண்டெய்னர்ல 1 மாசத்துக்குரிய உணவுப் பொருளை கர்த்தர் கொடுத்து விட்டார். இதான் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் God is good all the time. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விதத்திலும் தேவன் கைவிடவே மாட்டார். நோய் நேரத்திலும், போராட்டத்தின் நேரத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், நோய்கள் வரலாம், மருத்துவமனை கைவிடலாம், பல நேரங்கள் பல குறைவாக இருக்கலாம். அதிலே சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1-2-3 சொல்கிறார், என் வியாதி நேரத்திலும் கூட என்னை கர்த்தர் சுகமாக்கினார், நான் பாவத்தின் நேரத்திலும் கூட எனக்கு கர்த்தர் 31 என்னை மன்னித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சங்கீதம் 30:1-2 வாசி பாருங்க. அவ்வளவுதான் முடிக்கிறேன். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதபடி நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எந்த வியாதி கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க, பாவங்களை அறிக்கை செய்யுங்க. சௌதரி சொன்னாங்க, யாருக்கும் ஜெபம் பண்ணுங்க முடியாட்டி கூட நிறைய நான் போன்ல ஜெபிக்கும் போது உங்களுடைய குற்றங்கள் பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கை செய்யணும்னு சொல்றேன். அறிக்கை செய்யற போல ஜெபம் பண்ண உடனே விடுதலை. இறந்த பாடிக்கு உயிரோடு இருந்துச்சு. அப்படி கூடவே அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்திருக்கிறார். பாவத்தினால்தான் நோய்கள் வருது, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 32ஆம் சங்கீதம் 4:5 பாவத்தை மன்னித்தார், நோய்களை நீக்கினார், எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நமக்கு நல்லவராக இருந்து நம்மை உயர்த்துவார். ஆமென். சொந்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் சங்கீதத்திலே 86:5 மறுபடியும் கூட வாசிங்க. கர்த்தர் all the time, God is good all the time. உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், உங்களை கைவிடவே மாட்டார். 86:5 வாசிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரோ மன்னிக்கிறவரோ உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய்
மிகுந்தவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. God is good all the time. இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்குது தெரியுமா? தெரியாதா? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நேற்று நைட்டு குண்டை போட்டான். அவன் குண்டை போட நம்ம இந்திய தேசத்துக்கு ஆபத்து. கொண்டு வந்த கண்டெய்னர் 1000 போயிடுச்சு. இன்றைக்கு வேலை ஏறிடுச்சு பெட்ரோல். எஸ், சமையலுக்கா உங்களுக்காக தெரியும், பிள்ளைகள் சகோதரிமார்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஐயா 3 நாளாக சமையல இருந்தாங்க. ஐயா சிலிண்டருக்கு சாப்பாட்டு வழி ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் போராட்டம். கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். அநேகமாக நாளைக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 விமானம் அமெரிக்காவுக்கு வருவேன். எல்லாரும் என்ன கவனிங்க. 2 விமானம் அமெரிக்காவுக்கு வருகிறது. அதில் ஒரு விமானி பிலீவர், விசுவாசி. அவர் அங்கே ஒரு சபையுடைய பேரை அவரை குறித்து எழுதப்படுகிறாங்க. ஒரு விமானம் வந்து பறந்து கொண்டு போட்டுட்டாங்க. அவர் போயிட்டார். சரிங்க, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இந்த தரைமட்டத்துக்கு இந்த விசுவாசி பறந்துருக்கிறார். உடனே என்ன பண்ணாங்க? ஷூட் பண்ணாங்க. ஈரான் ஷூட் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஷூட் பண்ண உடனே அவங்களுக்கு அதான் வந்த உடனே அவர் அந்த பாராசூட்டில் அப்படியே ஜம்பிட்டார். பண்ண உடனே எங்கேயோ ஒரு மன தேசத்தில் போய் டமார்னு போய் விழுது கிடக்கிறார். இவனுக்கு ஆச்சரியம், செத்து போயிட்டான்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ளைட்டு போனாலும் கூட விமானியை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி போய் எல்லா ரகசியத்தையும் வாங்கிடுவாங்க. இல்லாட்டி அவங்கள செத்துறணும், இல்லாட்டி விமானம் விடக்கூடாது. யுஎஸ்ஏடைய மிலிட்ரி இது என்னவென்றால், எப்படியாவது எத்தனை பொருள் போனாலும் அந்த சோல்ஜருக்காக உயிரே கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தாங்க 24 ஹவர்ஸுக்குள்ள 23 விமானம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க சாகலைன்னு தெரிஞ்சு வச்சுங்க. தேடிக்கொண்டிருக்க வேலையில எங்கேயுமே கிடைக்கல. ஒரே ஒரு சிக்னல் பாருங்க, அவருக்கு சாப்பாடு போயிடுச்சுங்க. அவர் வைத்திருந்த உணவு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் 3-4 நாளாக தேடுறாங்க. ஒரே ஒரு பேட்டரியில் கொஞ்சோண்டு சிக்னல் இருந்திருக்கிறது. அந்த ஒரு பிளேட்டை மட்டும் தேடி இப்படி வந்திருக்கு. ஒரே ஒரு சிக்னலில் டக்குன்னு மாட்டிடுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இங்கே இருக்கிறது புகாரியும் கேட்குறாங்க. ஏன்னா எதிராளி இருந்துடக்கூடாது. நீங்கள் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, God is good all the time அப்படின்னு. இந்த வார்த்தை அவர் சொன்னதில் இருக்காடா இருங்க. God is good all the time என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? எதிராளி அல்ல, நம்முடைய விமானி தான். நேராக வந்தாங்க, அப்படியே தூக்குனாங்க. அந்த விமானமும் அப்படியே உட்காந்துருச்சு. அதை அங்கேயே விட்டுட்டாங்க. இன்னொரு விமானம் வந்தது, அதையும் தூக்கி கொண்டு வந்து அந்த ஸ்பாட்லேயே சேர்த்து விட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவை உங்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர் நல்லவர். உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரசங்க வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22 வாசித்தபடி. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் வாசிக்க சும்மா யாரும் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நன்மை நிமித்தம் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லவர். அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். மாதம் அற்புதமாக அதிசயமாக உங்களை தமக்கு பிரியமான பிள்ளையானபடினால் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமத்தை நீங்க சொல்றபடினால் கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினபடினால் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதா ஆமென் சொல்லுங்க. எல்லா போராட்டத்தையும் மாற்றுவார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த இடத்தில் வைப்பார். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. சோதரம் 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 ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நினைக்கலாம். நீ கண்ணீரோடு இருக்கலாம், நீ போராட்டத்தோடு இருக்கலாம். கர்த்தர் வியாதி நேரத்தில் போராட்ட நேரத்தில் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். சோதரிப்பா சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நல்லவா சோதரம் சோதரம். உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதரிப்பா 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 சோதரம் 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 சோதரம். நல்லா சோதரிப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
சோத்திரிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்திரம் வல்லவரை சோத்திரம் வல்லவரை சோத்திரம் போதுமானவரை சோத்திரம் துதிக்கிற கர்த்தாவே இந்த காலைவேளை ஆராதனைக்காக நடுத்துகிற கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே உங்களை பாடி துதிக்க உங்களை கீர்த்தனம் பண்ண துதிக்கிற கர்த்தாவே வசனங்களை வாசிக்க உங்களுக்கு கிருபைக்காக நடுத்துகிற கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே இந்த நாளில் துதிக்கிற கர்த்தாவே நல்ல வார்த்தை பகுதியோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நடுத்துகிற கர்த்தாவே சோத்திரம் சோத்திரிக்கிற கர்த்தாவே கர்த்தர் நம்மை ஜனமாக்கியபடியால் துதிக்கிற கர்த்தாவே உங்களை கைவிட மாட்டார் என்று பாய்கிற கர்த்தாவே துதிக்கிற சோத்திரிக்கிற கர்த்தாவே துதிக்கிற இந்த 6 மாத காலமாக துதிக்கிற கர்த்தாவே எங்களை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் துதிக்கிற கர்த்தாவே மட்டும் தாங்கி வழிநடத்த வந்த கிருபைக்காக நடுத்துகிற கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திர கர்த்தாவே மேலும் நீங்க எங்களை கைவிட மாட்டீர் துதிக்கிற வார்த்தையோட எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நடுத்துகிற கர்த்தாவே மீதமுள்ள நாட்களில் துதிக்கிற கர்த்தாவே எங்களோட துணை இருந்து துதிக்கிற கர்த்தாவே சோத்திரம் சோதரிக்கிற கர்த்தாவே கைவிடாமல் துதிக்கிற கர்த்தாவே நடத்தி செல்லணுமா சொல்கிற கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்திரம் சோதரிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம் சோத்திர